வணக்கம். சக்திவேல்ட்ட அங்கே போட்டு இன்றைக்கி வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்காங்க மீனா ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்க நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க எய்த்த வீட்டை பார்த்துட்டு, என்ன நான் இல்லாதப்போ சண்டையை போட்டாங்க, இன்றைக்கி ஒருத்தனையும் காணோம், வந்தால் எவனாவது 2 எகிரலான்னு பார்த்தா ஒருத்தனையும் காணாமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே உள்ளார வராங்க. உள்ளார வந்தாக்க மாமனார் மாமியார் உட்காந்துருக்காங்க. வந்தோன்னே வாமா வெற்றி வீராங்கனையே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க கோமதி. இவர் வந்துட்டு பார்க்குறாரு. உடனே வாப்பா மீனா அப்படிங்கிறாரு. மாமனா உட்காருப்பான்னு, உட்காருப்பா என்னப்பா அப்படிங்கிறாரு. உடனே இந்த பாருங்கள் அதை பாருங்கன்னு கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தா பாருங்கள், இது கவர்மெண்ட் இடம், இதில் வந்துட்டு உங்கள் இந்த அண்ணியோட அத்தையோட அன்னைங்களும் இன்னும் 6 பேர் சேர்ந்து இடத்த கட்டி விட்டாங்க. இப்போ வந்துட்டு சரி கவர்மெண்ட் இடம் கண்டுபிடிச்சோன்னா சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு மீதி பேரெலாம் காலி பண்ணிட்டாங்க. இவங்க மட்டும் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேறு வழியே இல்லை, அதனால தான் பண்ணேன், சட்டப்பிரகாரம் தான் பண்ணேன் மாமா, நான் ஒன்றும் வஞ்சந்தி கவலம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும்ப்பா, நீ கல்யாணம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு ஒன்று தெரியாதுப்பா, ஆனால் அதுக்கப்புறம் நீ ரொம்ப நேர்மையான பொண்ணு அப்படின்னு தெரியும்ப்பா. ஆனால் நீ நேர்மையான பொண்ணாக இருந்தாலும் வந்துட்டு வித்தின் ப்ராக்கெட்ஸ் இப்படிலாம் இருந்தாலும் நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேப்பா, நான் நினச்சதான் செய்வேன், நீ சொன்னது நியாயம்னா வாயை மூடிக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிடுவேப்பா. ஆனால் இப்போ உன்னை வந்து நான் பாராட்டுறேப்பா, வாங்கிக்கப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணு சரின்னு சொல்லுது. அப்புறம் வந்துட்டு அவங்க கோமதி கேட்குறாங்க, ஏங்க கொஞ்சம் பார்த்து செஞ்சுருக்கலாம் நீ அப்படின்னு. என்னத்தை பார்த்து செய்ய சொல்கிறீங்க? இல்லை அதை போய் இடிக்காமல் விட்டுருக்கலாம், பெரிய கடைங்கிற அப்படின்னு. பெரிய கடைனா விட்டுறலாமா அத்தை? அப்போ வந்து மற்றவங்களாம் இடிக்கும்போது இவங்கள மட்டும் விட்டுற முடியுமா? நியாயமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சொந்தக்காரங்க செய்கிறேன்னு சொல்ல மாட்டாங்களா? ரெண்டாவது பேசிக்காக அடிப்படையில் ஒரு நீதின்னு இருக்குல்ல அப்படின்னொன்னே சரி தான் அப்படின்னு கோமதி தான் இதை மென்டல் தானே, கோமதியை ஒரு மென்டல் தான் வச்சுருக்கிறேன் ஆக்சுவலாக அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்தாக்கும் பையன்ட்டேருந்து மாப்பிள்ளை பையன்ட்டேருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்து என்ன காதுன்னு ஏன்னு கேட்டால் முதலே இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான் யார்கிட்ட, அரசிக்கிட்ட. என்ன பேச மாட்டேங்கிறேன். இல்லை நான் காலேஜில் வந்தோன்னே ஃபோன் பண்ணியிருக்கலாம்லன்னு. இல்லை நான் அசைன்மெண்ட் எழுதுகிறேன், அப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருது. உடனே அவன் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான், இந்த பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் முடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஏன் என்ன சொல்கிறீங்கன்னு. இல்லை நான் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, இதை ஒருவேளை நீங்கள் எல்லாம் கம்பல் பண்ணுறீங்களோன்னு தோணுது. இல்லை அப்படிலாம் இல்லை, அவளுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், நான் பேசுகிறேன் அப்படின்னு. இல்லை அதெல்லாம் பேச வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்றான். இந்த பொண்ணு ஒரு டீயை போட்டு எடுத்துகிட்டு வருது. வந்து அரசிகிட்ட கொடுத்து என்ன நீ பேச மாட்டேங்கிறியாமே அந்த பையன் சொல்கிறாப்புல அப்படின்னு. இல்லை எனக்கு கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு. என்னது கில்ட்டியாக இருக்குது? என்ன அவன் உன்னை ஏமாத்தினான் குமார் வந்து உன்னை பொய் சொல்லி ஏமாற்றிருக்கிறான், அவ்வளவுதான். நீ குடும்பம்னு சொல்லிக்க, நீ மயங்கிட்ட, அவ்வளோதானே தவிர அவன் தான் கில்ட்டி. அப்போ நீ கில்ட்டி அப்படின்னு. இல்லை எனக்கு அந்த கில்ட்டி இல்லை, அப்பாவோட அக்கா வீட்டில் வந்துக்கிட்டு எந்த உண்மையும் சொல்லலைன்னு சொல்லும்போது இப்போ தான் நீங்கள் பெரியவங்க எனக்குமே அறிவே இல்லையாடா அப்படின்னு தோணுது. அப்பனுக்கு, அம்மாவுக்கு, அண்ணிகளுக்கு, அன்னைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, இதை பற்றி அங்கே சொல்லவே இல்லையே, நாளைக்கு சொன்னால் என்ன ஆகும்னு அப்படி பண்ணி வச்சுருக்கேன்னு. அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அறிவு இவங்களுக்கு யாருக்குமே இல்லைங்கிறது தான் பெரிய கொடுமை. அதை விட கொடுமை என்னென்னா, மீனா பேசுகிறாங்க, இவ்வளவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட மீனா வந்துக்கிட்டு சரி சுகன்யா உன்னோட இந்த என்ன பங்கு வகிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கவே இல்லை. சுகன்யாட்ட பேசுனதில் வந்துக்கிட்டு இப்போ தண்டனை பெற்றது மீனா. ஆனால் அப்பையும் சுகன்யா இந்த பிள்ளைகிட்ட யாருமே கேட்கல, என்ன நடந்துச்சு அங்கேன்னு கேட்கவே இல்லை. அதே மாதிரி இந்த பொண்ணும் இதுகிட்ட வந்து கேட்கவும் மாட்டேங்குது, அந்த பொண்ணை பற்றி இங்கே சொல்லவும் மாட்டேங்குது. அதை எப்படி மீனாவுக்கு மட்டும் அப்போ வந்து மூளைகள் மேலே ஸ்க்ரீன் போட்டுக்குவாங்களா அப்படிங்கிறது தான் கொடுமை. அப்புறம் உடனே சொல்லுது, நீ இனிமேல் பேசுனியே இல்லைனா கொஞ்சம் தப்பாக போயிடும் அப்படின்னு இந்த பிள்ளை சொல்லுது. அவன் ரொம்ப நல்ல பையன், இந்த பையனை யோசிச்சு பார்த்தா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், அதனால் நீ வாழ்க்கையை பாரு அப்படிங்குது. ஆனால் இப்போ கூட வந்துக்கிட்டு ஐயையோ ஆமாம் அவங்க வீட்டில் சொல்லாமல் விட்டோமே அப்படிங்கிறத பற்றி மீனாவும் கவலைப்படலை அப்படிங்கிறதான்